ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 உரைநடை உலகம். தலைப்பு மொழிபெயர்ப்பு கல்வி. நுழையுமுன், ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சம் இருக்கும். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவதுதான் மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி தான் நம்ம இப்போது இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டவை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் ஒரு இலக்கியம் தோன்றியது என்றால் அதை மற்ற மொழிக்கு மொழிபெயர்த்து கொடுப்பதுதான் மொழிபெயர்ப்பு. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மூக்கு ஜெகநாதராஜா. ஒரு மொழி வளம் பெற வேண்டுமானாலும் உலக உறவு கொள்ள வேண்டுமானாலும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். நம் முன்னோர்கள் மொழிபெயர்ப்பு என்பதை அப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத செய்திகள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிற மொழி கதைகளை தமிழ் படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு ஏன் தேவை? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இப்போ மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று கருவியாக செயல்பட்டது. மக்களை ஒன்றிணைக்க, தேசிய உணர்வை ஊட்டுவதற்கு. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். உலகப் போரின் போது, அதாவது அமெரிக்கா சரணடையாவில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொவுசாய்டு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது. அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாகும். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். இப்போது மொழிபெயர்ப்பு என்பது சரியான முறையிலையும் இருக்க வேண்டும். அது தவறான மொழிபெயர்ப்பு என்பது தேவையான ஒன்று தான். ஆனால் அது சரியான முறையில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கல்வி.
மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பு கல்வியாக மாறும்போது அனைத்துலக அறிவையும் நம்ம எளிதில் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும். அப்போது மொழிபெயர்ப்பு கல்வியாகும்போது இந்த நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்றாங்க. நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது இந்த தூதரகங்கள். இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தம் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்போ பிற மொழிகளை கற்று நம் மொழியில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கலாம். பிற மொழியில் இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை நம்ம மொழியிலையும் மொழிபெயர்க்கலாம். இப்போ மொழிபெயர்க்கும் போது நமக்கு அறிவு எளிதில் வளரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இறக்குமதி கல்வி, அதாவது இலக்கிய இறக்குமதி. பொருள்களை இறக்குமதி செய்வோம், ஆனால் இங்கே இலக்கிய இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. பிற இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. பிற மொழியில் உள்ள இலக்கியங்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் அது போன்ற புதிய படைப்புகளை உருவாக்குறதுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. இப்போது அது ஒருவருடைய அனுபவமாக இருந்தாலும் அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது எல்லாரும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படுகிறது. அது பொதுநிலையை பெறுகிறது. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழி வேலி சிறையிடுகிறது. மொழி வேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. அப்போ எல்லா மொழிகளுக்கும் அது போய் சேருது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். இப்போ ஜெர்மன் மொழியில் மட்டும் இருந்திருந்தால் அவருக்கு அங்கே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் ஷேக்ஸ்பியரை தெரியும். அதே அது மொழிபெயர்க்கப்படும் போது அது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒன்றாக மாறியது. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் என்றும். இதே போல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். உலக பொதுமறை அப்படின்னு திருக்குறளை சொல்கிறதுக்கு காரணமும் இந்த மொழிபெயர்ப்புனால தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பன் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். அப்போது மொழிபெயர்க்காதனால பாரதியாருக்கும் விருதுகள் கிடைக்கல. இப்போ ஷேக்ஸ்பியருக்கு கிடைச்சது மாதிரியே பாரதிக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுகிறார்கள். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன்,
ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்கத் தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கிறோம். இன்றுள்ள புதிய இதை பார்க்க போகிறோம். மொழிபெயர்ப்புனா என்ன? எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை, எழுதியவற்றை இன்னொரு மொழியில், தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. இப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொன்னதை தங்களோட மொழியில் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாகினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிருத்யாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கனமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நன்றி. இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.